திருக்கோக்கர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் வழங்கி சிறப்பிக்கிறார். டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் சிகிச்சை பெற்று வரக்கூடிய விவகாரத்தில் குடியரசுத் தலைவருக்கு மருத்துவர்கள் பரபரப்பு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த கடிதத்தில் என்ன தெரிவிச்சிருக்காங்க மருத்துவர்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. டெல்லி ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சோனம் வாங்சுக் அவர்கள் மருத்துவ காரணங்களுக்காக டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு மருத்துவமனையினுடைய ரெசிடென்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் கடிதம் உள்ளதை எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் நோயாளியின் உரிமை மற்றும் மருத்துவமனையினுடைய சுதந்திரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கடிதத்தை அவர்கள் எழுதியிருப்பதற்கான மிக முக்கியமான காரணம், சோனம் வாங்சுக் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் மருத்துவமனையில் அளவுக்கு அதிகமான கெடுபிடி போடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நோயாளிகளுடைய இயல்பான நடமாட்டம் மற்றும் பராமரிப்பு என்பது தடைப்பட்டிருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் நோயாளியினுடைய உரிமை மற்றும் மருத்துவமனை ஊழியர்களுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சோனம் வாங்சுக் அவர்கள் மருத்துவ காரணங்களுக்காக தனது விருப்பத்தின் பேரில் வெளியேற அனுமதி மறுக்கப்பட்டதாக வரும் தகவல்கள் நோயாளியின் உரிமை மற்றும் சுயாட்சிக்கு எதிரானது எனவும், மருத்துவமனையினுடைய பல தளங்கள் சீல் வைக்கப்பட்டிருப்பது, நோயாளி மற்றும் ஊழியர்களுடைய இயல்பு நடமாட்டத்திற்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளால் மருத்துவமனை ஒரு காவல் அமைப்பின் கட்டுப்பாட்டு மையத்தை போல செயல்படுகிறது என்ற அர்த்தம் விளங்கியிருப்பதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஜந்தர் மந்தரில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி குறித்தும், மருத்துவர்கள் உட்பட ஜனநாயக வழியில் போராடும் குடிமக்கள் மீதான அடக்குமுறை குறித்தும் சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதோடு, மருத்துவமனையினுடைய சுதந்திரம், நோயாளியின் உரிமை மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்று அவர்கள் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திருக்கோக்கர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் வழங்கி சிறப்பிக்கிறார்.